பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 89. மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் ஜோதி 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 பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது மாணவர்கள் கேட்டிருந்தார்கள், அதாவது வெளிநாடுகளில் இருந்தும் மற்றும் பல மாவட்டங்களில் இருந்தும் கேட்டிருந்தார்கள். பதிவுகளை பார்த்துவிட்டு இந்த உணவில்லாத நிலைக்கு வருவதற்கு உண்டான பயிற்சியை உலகில் யாரெல்லாம் தெரிந்து வைத்துள்ளார்கள், அது மட்டுமல்ல பெண்களில் இன்னும் எத்தனை பேர் உள்ளார்கள், இல்லை ஆண்கள் இது மாதிரி யாராவது கற்று வைத்திருக்கிறார்களா, அந்த மாதிரி ஆசிரியர்கள் உண்டா என கேட்டிருந்தார்கள். அதற்கான பதிலை தர இருக்கின்றேன். அதாவது இந்த பயிற்சியை முழுமையாக உடலை ஆய்வு செய்த ஒரே பெண் நான் ஒருவள் மட்டும்தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உலகில் யாரும் என்னை போல இந்த கல்வியை உடலை ஆய்வு செய்து கற்றுக்கொண்டவர் இதுவரை இல்லை என்பதை உறுதியிட்டு சத்தியத்தின்படி என்னால் கூற முடியும். அதேபோல் மற்றவர்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதேபோல் முழுமையாக கற்று இந்த உணவில்லாத நிலையில் இருக்கும் ஒரே பெண் நான் ஒரே நபர் மட்டும்தான் என்பதை உறுதியிட்டு கூறுகின்றேன். அதேபோல் இது வேறு யாருக்கும் இதுவரை முழுமையாக பெண்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இருந்தாலும் என்னிடம் இன்னும் யாரும் அதற்கான கல்வியை கற்றுக்கொள்ள வரவில்லை. மற்ற மாணவர்கள் முயற்சியில் இருக்கிறார்கள், இன்னும் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் பல பிறவிகளாக அவர்கள் தொன்று தொட்டு துவங்கி வைத்திருந்தார்கள். இப்பிறவியில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். அதேபோல் ஆண்களில் இதுவரை யாரும் முழுமையாக இந்த உணவில்லாத நிலைக்கு நீர் பூதம், அது மட்டுமல்ல காற்று பூதம், நெருப்பு பூதம் என வெற்றி கண்டு மேல்நிலை அடைந்தவரும் இதுவரை நான் கேள்விப்படவும் இல்லை. ஆகவே இதுவரை யாரும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்து நிலபூதத்தை மட்டும் வெற்றி கொண்ட ஒரே ஒரு ஐயா இருந்தார்கள். அவர்கள் திருப்பூரில் உள்ள வேலைக்கார சுவாமிகள். அது மட்டுமல்ல, மகாராஷ்டிராவில் ஒரு ஐயா காற்றை மட்டும் சுவாசிக்கும் ஒரு ஐயா இருந்தாங்க தவத்துல. அதே போல் நெருப்பு பூதத்தை வெற்றி கொண்டவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது யாரும் அவ்வளவாக இல்லை. ஆகவே அனைத்தையும் கற்றுக்கொண்டு நான் வந்துவிட்டேன். அது ஒரு காலகட்டத்தில் சித்தர்களை தேடி அலையும் போது நான் ஜீவசமாதிகள்லாம் சென்று பார்த்து வர வேண்டும் என்று இருக்கும்போது எனக்கு தாமாகவே அவர்களெல்லாம் வந்தார்கள். அந்தந்த கல்வியை என்னிடம் ஒப்படைத்து விட்டு யாருக்கு தகுதி இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற ரகசியத்தையும் சொல்லி அதற்கு உண்டான கல்வி முறை, உணவு முறை, மருத்துவ முறை அனைத்தையும் செயல்படுத்தி என்னை உடலை ஆய்வு செய்ய சொல்லி அதை செயல்முறையில் உருவாக்கி அதை கற்றுக் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது யாருமே இல்லை என்பதை உறுதியிட்டு கூறுகின்றேன். ஆகவே இப்பொழுது பயிற்சியில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1-2 பேர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
பெண்களாகட்டும் ஆணாகட்டும். ஆனால் முழுமை அடையவில்லை, அவர்களுக்கு அந்த அளவு தெரியாது, பயிற்சியில் தான் உள்ளார்கள். ஆகவே முழுமையாக கற்றுக்கொண்டது நான் ஒருவர் மட்டும்தான். வேறு யாருக்கும் இந்த பயிற்சி தெரியாது. எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என் ஒருவரிடம் மட்டும்தான் இந்த உணவை நிறுத்துவதற்கான மருத்துவ கல்வியும் உணவு ஒழுக்கமும் உடல் ஒழுக்கம் சார்ந்த கல்வி முறை என்னிடம் மட்டும்தான் உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இது சாதாரண எளிதாக எல்லாரும் கற்றுத்தர விஷயம் இல்லை. இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.